ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கான ஹோம்மேடு சர்லாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். சர்லாக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுக்க போகிறேங்க. ஃபர்ஸ்ட் நான் பாதாம் பருப்பு 15 எண்ணிக்கை எடுத்துருக்கேங்க. அடுத்தது உளுத்தம் பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கேங்க. உளுத்தம்பருப்பு எடுத்து அதே கப்பில் அதே அளவில் தான் நான் எல்லா தானியங்களையும் எடுத்துக்க போகிறேங்க. அடுத்து நான் உளுத்தம்பருப்பு எடுத்து அதே அளவில் துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கேங்க. அடுத்து பச்சைப்பயிறு 1/2 கப் எடுத்துருக்கேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் சாப்பாடு செய்கிறதுக்கு அரிசி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த அரிசியில் 1/2 கப் எடுத்துக்கோங்க. எந்த அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசியில் 1/2 கப் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் கொள்ளு பருப்பு எடுத்துக்கிறேங்க. இந்த தானியங்கள்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம சர்லாக் பவுடர் பண்ண போகிறோங்க. இந்த தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகவுமே சத்தானதுங்க குழந்தைங்களுக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடையில் போய் அதிக விலை கொடுத்து சர்லாக் பவுடர் நீங்கள் வாங்குறதுக்கு இந்த மாதிரி ஹைஜீனிக்காக வீட்டிலேயே நீங்கள் இப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நம்ம வீட்டில் பண்ணால் ரொம்பவுமே ஹைஜீனிக்காக நம்ம சுத்தமானதாக பண்ணி கொடுக்கலாங்க. இப்போ கடையில் வாங்குறது நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த பருப்பு வகை எல்லாத்தையும் நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேங்க. இந்த பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறம் அந்த அரிசி பருப்பெல்லாம் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 5 மணி நேரத்தில் அந்த பருப்பு அரிசியில் நல்லாவே ஊறிடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும் சர்லாக் பண்ணுறதுக்கு. 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு பருப்பெல்லாம். அந்த ஊறின பருப்பெல்லாம் நல்லா கழுவிக்கணுங்க. கழுவும் போது தான் அதுக்கு மேலே இருக்க அழுக்கெல்லாம் நம்மளுக்கு வரும். இந்த மாதிரி சர்லாக் பவுடர் நம்மளே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு முழுமையான சத்து போகுங்க. இதுவே நம்ம கடையில் வாங்கி கொடுக்கும்போது அதில் நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் சேர்ந்து தான் குழந்தைக்கு போகும். ஸோ நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது தான் ரொம்பவுமே பெட்டருங்க. இப்போ நான் இந்த பருப்பெல்லாம் 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கிட்டேங்க. 3 டைம்ஸ் வாஷ் பண்ணும்போது தான் லாஸ்ட்டில் கிறிஸ்டன் கிளியராக தண்ணி இருக்கும். அப்போ தான் நம்ம பருப்பு எடுத்து நம்ம பருப்பி விட்டு காய போடணும். பருப்பெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பருப்பில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் நம்ம பருப்பெல்லாம் பரப்பி விடணுங்க. ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இந்த பருப்பெல்லாம் போட்டு நல்லா பரப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. நான் மார்னிங் ஒரு 10 o'clock போட்டேங்க. ஈவினிங் 5 o'clock பார்க்கும்போது நல்லா காஞ்சிருந்தது பருப்பெல்லாம். பருப்பை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சலசலன்னு சத்தம் வருங்க. அந்தளவுக்கு நம்ம பருப்பை காய வச்சு எடுத்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் நாள் போட்டு உங்களுக்கு பருப்பு காயலை அப்படின்னா எடுத்து வச்சு மறுநாள் போட்டு காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும். அப்போ தான் நம்மளுக்கு பவுடர் நல்லா ஒரு 6 months வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பருப்பு நல்லா காயாமல் அரைச்சிட்டிங்கன்னா பவுடர் சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நல்லா காஞ்சிருக்கிற அந்த பருப்பு வகையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்க போகிறேங்க. ஃபஸ்ட் நான் அரைச்சதுக்கப்புறம் சளிச்சு எடுத்துக்க போகிறேன். சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த பருப்பு அரையாமல் இருக்கும். அதையே நான் மறுபடியும் போட்டு அரைச்சி சளிச்சிக்க போகிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு டைம் அரைச்சதை போட்டு இப்போ சளிச்சிக்கிறேன். சளிச்சதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பருப்பு அரைஞ்சிருக்கும், அரையாமே இருக்கும். அதனால் மறுபடியும் நம்ம அரைக்கணுங்க அந்த பருப்பை. இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 yearக்கு உங்களுக்கு கெட்டு போகாது. நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சர்லாக் பவுடர் பண்ணிட்டோங்க. இந்த சர்லாக் பவுடர் வச்சு சர்லாக் எப்படி காய்ச்சறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு 2 ஸ்பூன் எடுத்து நம்ம காய்ச்சணும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் சர்லாக் பவுடர். எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட் நான் கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சிக்கிற மாதிரி நான் நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம அதை வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றணும். பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா கொதித்து உங்களுக்கு நல்லா கெட்டியாக சர்லாக் வரும். தண்ணி நீங்கள் கலந்துக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு குவான்டிட்டி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி கலந்துட்டு நீங்கள் காய்ச்சணும். இப்போ நான் சர்லாக் பவுடரை கெட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டேங்க. அடுத்து நான் இதை அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறேன். சர்லாக் பவுடர் குக் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா 5 to 10 minutesல குக் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்லாக் காய்ச்சும் போது நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் காய்ச்சணுங்க. இப்போ நம்ம கம்மியான தண்ணி தான் நம்ம சேர்த்துருப்போம் அந்த சர்லாக் பவுடரில். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். சர்லாக் ரெடி பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் இல்லைன்னா ஈவினிங் டைமில் கொடுங்க. இதுவே பார்த்தீங்கன்னா நைட் டைம்லலாம் கொடுக்க வேணாம். ஏன்னா கொஞ்சமாக செரிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ நைட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால் ஈவினிங் ஒரு 4 o'clock அந்த மாதிரி கொடுங்க. ஏன்னா மார்னிங் ஒரு 10 o'clock அந்த மாதிரி சர்லாக் நீங்கள் கொடுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா வீக்லி 3 times நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தானது. இப்போ நான் ரெடி பண்ண சர்லாக் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த சர்லாக் உங்கள் குழந்தைக்கு டெய்லியும் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க சீக்கிரமாக வெயிட் கெயின் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்கங்க. ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.